அல்லேலூயா. போவாசத்துக்கு சொல்லுகிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய சேட்டைகளின் கீழே நீ அடைக்கலமா வந்துட்ட. நீ ஒரு பாவதேசத்துல நீ இருந்திருக்கலாம், நீ ஒரு பரிசுத்தமற்றவளா இருந்திருக்கலாம். நீ வந்திருக்கிற இடம் இது பரிசுத்த பூமி. அல்லேலூயா. இது பெத்லகேம், இது பெத்லகேம், இது எருசலேம். தேவன் வாசம் பண்ணுகிற, ஆமா, தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நீ எவ்வளவு பாவம் உள்ளவளா இருந்தாலும் சரி, நீ இங்க வந்திருக்கிற இந்த இடம், இங்க யார் இருக்கிறார்னா உன்னதமான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய பாவங்களை, நம்முடைய எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவங்களை என்ன பண்ணுவாராம், பரிசுத்தமாக்குற தேவன். ஹல்லேலூயா. அதான் சொன்னாரு, நான் யெகோவா மெகாதீஸ், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வந்து அமர்ந்திருக்கிற இந்த இடம், இந்த ஸ்தலம் தேவன் உலாவுகிற இடம். தேவன் வாசம் செய்கிற, தேவன் உலாவுகிற இடம். அல்லேலூயா. இந்த தேவன் வாசம் செய்கிற அந்த சபைக்குள்ள எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, ஆண்டுடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களை ஆண்டு சொல்லுகிறார், அவங்களை குற்றமற்றவர்களாய், மாசில்லாதவர்களாய், கரைத்திரையற்றவர்களாய் ஆக்க இந்நாள் கூடும். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நாம் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம், ஆனா பரிசுத்தமாக்குற ஆண்டவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு பெதஸ்தா அப்படிங்கிற ஒரு குளம் இருந்துச்சு. அதுல இந்த பெதஸ்தாவுல தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும் போது யாரா ஒருத்தருக்கு தான் சுகம். அல்லேலூயா. ஆனா சபைக்குள்ள வந்த எல்லாத்துக்கும் ஆண்டவர் சுகம் கொடுப்பார். அல்லேலூயா. சபையை யார் தேடி வந்தாலும் சரி, அவங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார்.